Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 3 PC build இப்போ பண்ண போறோம். So PC build வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அப்பப்ப ஷார்ட்ஸ்ல போறதோட சரி. ஏன் கேட்டிங்க அப்படினா ஒரு நாளைக்கு 10 to 12 PC buildக்கு மேல நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடிச்ச உடனே டக்கு வீடியோ கால்ல வெயிட் பண்ண டைம் இருக்கு. அதனால தான் அப்பப்ப உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல மொபைல்ல போட்டுட்டு இருப்பேன். ஏன் கேட்டிங்க அப்படினா ஒரு நாள் நாங்க டிலே பண்ணா மறுநாளைக்கான ஆர்டர்ஸ் நிறைய விழுந்துரும். சோ வேலைகள் அதிகமாயிரும். அதனால தான் அன்னன்னைக்கு ஆர்டர்ஸ் டக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்க PCன்றது எங்கள்ட்ட ஒரு பார்ட் தான். நம்ம கம்ப்ளீட் ஐடி சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக பிசி டெஸ்க்டாப் லேப்டாப் சிசிடிவி கேமரா பிரிண்டர்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டி கார்பரேட் சீரியஸு கார்பரேட் ஸ்கேனர்ஸு இப்போ கேஷ் கவுண்டிங் மிஷினு பில்லிங் சாஃப்ட்வேர் பாஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பில்ட் பண்ணுறதுக்கான வீடியோஸ் எடுக்கிறது கரெக்டாக டைமிங் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கஸ்டமருக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 2 கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் எடிட்டிங் கேமிங் மல்டிபிள் யூசேஜ்க்கு. ஸோ இந்த மாதிரி 3 பிசி பில்டை இன்றைக்கி நம்ம வளவலன்னு பேசாமல் டக்குன்னு பில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பில் பண்ணுறப்ப எப்படி பில் பண்ணுறோன்றத அப்பப்போ ஒரு கிளிப்பு வீடியோ போடலான்னு தான் இந்த கஸ்டமருக்கு இப்போ பில் பண்ணுறதுக்கான வீடியோ போகிறதுக்கான டைமிங் கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவே இவங்க ஒரு 3 மணி 2 மணிக்கெலாம் போட்டுருந்தாங்கன்னா பில் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இந்த கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைம் பில் அடிச்சிருக்க டைம் பார்த்தீங்கன்னா 6:54. ஏன்னா 4 மணிக்குள்ள ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் அன்னைக்கு அசம்பிள் ஆகி டக்குனு வெளியில் போகும். ஏன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு 1 to 1.5 மணி நேரம் டைம் ஆகும் ஒவ்வொரு பீஸையும். 6 மணிக்கு மேலே ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா பில் அடித்து வச்சுருவாங்க. ஸோ நைட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு மறுநாள் டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு டைமிங் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 3 பிசி பில்டு வீடியோ நீ போட்டலான்ட்டு தான். ஸோ ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போகுது 29,190 ரூபா. நம்ம போட்டிருக்கக்கூடிய கொட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா CPU மட்டும் இந்த கஸ்டமருக்கு இன்க்ளூடிங் அசம்பிளி இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இன்க்ளூடிங் Windows 11 ப்ரோக்கான டிஜிட்டல் லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4600G ப்ராசர் 4000 சீரியஸ் அஸ்ராக் மதர் போர்டு க்ரூஷியல் P3 500GB NVMe 16GB RAM ஒரு ஃபிங்கர்ஸோட 500 SMPs. ஸோ இந்த ஃபிங்கர்ஸோட SMPs இப்போ லாட்டாக அடிச்சுட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த பிராண்டில் போனாலும் பியூர் 500 watts வித் 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒரு குவாலிட்டியான SMPs கிடையாது. ஸோ இந்த 3 பிசி பில்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் SMPs தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி கொடுக்குறது எங்களோட பெரிய ஹைலைட்டு. ஸோ ரெண்டாவது கஸ்டமர் நீங்கள் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு துளி அளவில் பயமும் தக்கம் தேவையில்லைங்க. இப்போ இந்த கஸ்டமர்லாம் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா வித் மானிட்டரோட சேர்த்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இவங்க வந்து சென்னை. ஸோ அட்ரஸ் உங்களுக்கு இதிலே தெரியும் பாருங்கள். இவங்க சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் கோயம்புத்தூர் தான். பில்லை மாற்றி வச்சிட்டேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் பில் அதுக்கு நேராக வச்சுருக்கேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னையிலாம் கடை இல்லாமல் இல்லைங்க. நம்மள்ட்ட ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஃபார் மணி கரெக்டான ப்ராடக்ட் சூஸிங் ரெண்டாவது ஸ்பீட் ரிப்ளே கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னிக்கல் டவுட் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றோம். ரெண்டாவது ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி நம்மளை நம்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத எங்களோட கான்செப்ட். சொல்ல போனால் நான் கண்ணாடி மாதிரி தாங்க. நீங்கள் அங்கே என்ன காமிக்கிறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ண போகிறப்ப உங்களுக்கான டவுட் என்னவோ டவுட்டை கேட்டுக்குங்க கிளியர் பண்ணிக்கிங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறப்ப ஆர்டரை பிளேஸ் பண்ணலாமா பேமெண்ட் ஏற்றிடலாமா ப்ராடக்ட் கரெக்டாக வந்துருமா கொரியரில் எப்படி வரும் இந்த பயம் உங்களுக்கு துளி அளவில் தேவையில்லைங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா பேமெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு பொருள் இங்கே பில் அடித்து கொரியர் போட்டதோடு எங்கள் வேலை முடியறது கிடையாதுங்க. ஒரு பிசியாக இருந்தாலும் சரி. ஸோ பிசி பில்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் 35 நாள் கழிச்சா கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்கே கேட்க ஆரம்பிப்போம். அதுக்குன்னே தனி டீம் வச்சுருக்கோம். ஸோ பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஏற்றி சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏற்றி பக்கா பேக்கிங் டிவிஷன் போய் பேக்கிங் பண்ணி உங்கள் கைக்கு வந்து ரிசீவ் ஆகி ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எல்லாமே ரன் ஆகுதா வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு கிளியர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸோ இங்கே நாங்கள் உங்கள் காலை க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் பிசி டிவிஷன். அதே பிரிண்டர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் டேட்டா பிராண்ட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் முடிச்சு அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் உங்களோட கால் ஆன்லேயே இருக்கும். ஸோ இதாங்க எங்களோட ஒர்க்கு. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட 2019 யூடியூப் சேனல் வச்சு 4 வருஷமாக கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கோ கேமராமேனோ யாருமே எதுவுமே கிடையாது. சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இதுவே நான் தனியாக எடிட்டிங்க்குன்னு ஒரு ஆள் போட்டு அப்பப்போ கேமரா பிடிச்சிக்கிட்டு ஸோ அப்பப்போ வீடியோ எடிட் பண்ணி நக்கல் நயன்கள் நிறையா சேர்த்தலாம் வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா இன்னும் வியூஸ் கூடும். ஆனால் வியூஸ் கூடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வியூஸ் 1.5 லட்சம் வியூஸ்னு ஒரே நாளில் போதும்னு வச்சுங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே பேஸ்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். ரெண்டாவது இன்னொரு 1 or 1.5 வருஷத்தில் சென்னைக்கு வந்துடுவோம். வந்தோன்னே
ஓப்பனாக ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்தி எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுப்போம். ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் இந்த 3 பிசி பில்டையும் மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 மணி 3 பிசி பில்டிங்கும் அசம்பிள் பண்ணி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு டைம் லாப்ஸில் காமிக்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம பிசி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான், ஒரு பிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பிசி அசம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். மூணாவது பிசி பில்டு. ஸோ பிசி பில்டு பண்ணக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் CPU அண்ட் இந்த மதர் போர்டு டப்பா வரும். இந்த மதர் போர்டு டப்பாக்குள்ள என்ன வச்சு அமுச்சு விடுவோம் கேட்டிங்கன்னா, உங்கள் மதர் போர்டுக்குள்ளே வர வேண்டிய பேக்கெட்ஸு, உங்களோட NVMe ஓப்பன் பண்ண கவர்ஸு, உங்களோட ரேம் ஓப்பன் பண்ண கவர்ஸு, ப்ராசர் ஓப்பன் பண்ண கவரு, சாட்டா கேபிள்ஸு, ஸோ போர்டோட சாக்கெட்ஸு, அதுக்கு தேவையான ஸ்க்ரூ, CPUக்கு தேவையான பவர் கேபிள், இது போக பேலன்ஸ் ஸ்க்ரூஸ், இதெல்லாம் இதோட குப்பை இல்லாமல் ஆகணுன்றக்காண்டி இது எல்லாத்தையும் போட்டு ஸோ இந்த மதர் போர்டோட கேட்லாக் எல்லாத்தையும் உள்ளே வச்சு இதை இப்படியே உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த CPUவோட சேர்ந்து இந்த மதர் போர்டு டப்பாவும் போயிடும். சேம் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா உள்ளே போட்டிருக்கக்கூடிய ஸ்பேரோட ஒரிஜினல் அந்த கவர் கவர்ஸ்லாம் எல்லோரும் கஸ்டமர் பார்க்கணும்ல, நம்ம போட்டிருக்கிறது ஒரிஜினலான அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும்ல, அதுக்காக. இப்போ மூணாவது பிசி பில்டு. ஸோ டோட்டலாக 9 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ 9:40 ஆயிடுச்சு. ஒரு பிசி பில்டு 20 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். OS போட்டு பயாஸ் அப்டேட் பண்ணி சாஃப்ட்வேர் சேர்த்தக்கூடிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிசிக்கும் மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் வரும். ஓகே கைஸ், இப்போ 3 பிசி பில்டையும் கரெக்டாக 10 மணிக்கு, அதாவது ஒரு பிசி பில்டு 20 நிமிஷம் பண்ணி 60 நிமிஷத்தில் 3 பிசி பில்டையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நான் 15 நிமிஷம் தான் கால்குலேஷன் பண்ணேன், 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாங்கள் 10-15 பிசி பில்டுக்கு மேலே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ வேரியண்ட்டுக்கு நிறைய எக்கச்சக்கமான வேரியண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு பிசி பில்டோட ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சைட்டில் போய் சில காம்போஸ் பாருங்கள். இல்லை உங்களோட ரெக்யர்மெண்ட்டு, உங்களோட பட்ஜெட்டு, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான டீட்டெயிலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஸ்பீடாக ரிப்ளை பண்ணுவாங்க, நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்க டைமிங்கை பொறுத்து. ஸோ
நீங்கள் உங்களோட கொட்டேஷனை வாங்கிக்கிங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட் நாலேஜ், டெக் சப்போர்ட் டீட்டெயிலாக கேட்டுக்குங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால இந்த 1 வாரம் 10 நாள் 5 நாள் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் 5 லட்ச ரூபா பிசி பில்டு கொடுத்தாலும் மேக்ஸிமமாக 2 to 3 days தான். அதுவும் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டேலாம் டெலிவரி பண்ணுவோம். இதுக்கு மத்தியானம் 12 மணி 11 மணிக்கெலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அன்றைக்கே டிஸ்பேச் ஆயிரும், மறுநாள் அவங்க டெலிவரி ஆயிரும். ஸோ ஒரு சில காம்பனன்ஸ் ஹையர் அண்ட் பிசி பில்டுக்கு ஏதாவது ஒரு சில காம்பனன்ஸ் இல்லைன்னா மட்டும் அதுக்காக ஒரு நாள் டைம் டிலே ஆகுமே தவிர மேக்ஸிமம் இங்கே ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் எப்பவுமே ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். இல்லை நம்ம ஷோரூம் நீங்கள் விசிட் பண்ண நினைக்கிறீங்களா, விசிட் பண்ணுங்கள். லைவ் டெமோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பாருங்கள். நம்மளோட வளர்ச்சியே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கு பிசி பில்டு பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவங்க ஒரு 100 பேர் 50 பேர்கிட்ட சொல்கிறது தாங்க எங்களோட வளர்ச்சி, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 3 பிசி பில்டும் அந்தந்த கஸ்டமருக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏற்றி பக்காவாக விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி டிஃபால்ட்டாக பிசி பில்டு மட்டும் இல்லை, லேப்டாப் தாஸ் வேரியண்ட்லாம் இருந்தாலும் சரி, பிசி பில்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்றக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதே நம்ம என்ட்ரி லெவல் பிசி பில்டுக்கு 10 ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டிஜிட்டல் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதோட ஒருத்தே 999 ரூபாய். அதுக்கு பில் கிடையாது அப்படின்றனால உங்களோட இன்வாய்ஸில் பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் சார்ஜஸ்ன்னு ஏற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கான டைமிங்கு, ஸோ இந்த பேக்கிங் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கான சார்ஜஸ், இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் கீ ஆக்டிவேட்டருக்கான சார்ஜஸ்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் 2007 என்டர்பிரைஸ் எடிஷன் ஏற்றிடுவோம். ஸோ இது லைஃப் டைம் வெர்ஷன், நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா கீ ஆக்டிவேட்டரோட வரது தான். இல்லை எனக்கு நியூ வெர்ஷன் வேணுமா, நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் 365 எப்படி டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது ஃபோட்டோஷாப்பில் CS6 வித் கீ ஆக்டிவேட்டரோட தான் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக சின்ன 5 பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் ஏற்றுவோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விண்ட்ரேர். ஸோ இந்த விண்ட்ரேர்ன்றது உங்களுக்கு மெயில் அனுப்பக்கூடிய ஜிப் ஃபைலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது. இன்னொன்று ஆர்கோபட் ரீடர். இந்த ஆர்கோபட் ரீடர்ன்றது பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஃப்ளாஷ் பிளேயர். ஸோ இந்த ஃப்ளாஷ் பிளேயர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம்ஸ் கரெக்டாக வர்றதுக்கு. ஸோ அதுக்கடுத்து எனி டெஸ்க்கு 5 சாஃப்ட்வேர்ஸ் விண்ட்ரேர், VLC, ஆர்கோபட் ரீடர், ஃப்ளாஷ் பிளேயர், எனி டெஸ்க். இந்த 5 பேசிக் சாஃப்ட்வேர்ஸ். டோட்டலாக எம்எஸ் ஆஃபீஸ் ஃபோட்டோஷாப் சேர்த்து 7 சாஃப்ட்வேர்ஸ், விண்டோஸ் சேர்த்து 8 சாஃப்ட்வேர்ஸ். இதான் டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே நம்ம ஏற்றுறது. ஒரு சில கஸ்டமர் ப்ரீமியமாக கேட்குறவங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவோம், ட்ரையல் வெர்ஷன். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதாங்க டிஃபால்ட்டு. இது அசம்பிள்டு பிசி மட்டும் நம்மளுக்கு கிடையாதுங்க. பிராண்டட் பிசியில் கமர்ஷியல் வேரியண்ட்டு, செர்வரு, டெல் ஆப்டிப்ளெக்ஸு, டெல் ஒர்க் ஸ்டேஷன் செர்வரு, லினோவா திங்க் சென்டரு, லினோவா ஒர்க் ஸ்டேஷன், லினோவா திங்க் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் பிசியை பற்றின என்ன ஒரு டவுட்னாலும் சரி, உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன தேவைப்படுதுனாலும் சரி, உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம். பிசி பில்டு, பிராண்டட் பிசி, டெஸ்க்டாப், லேப்டாப்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸில் வித்தின் 48 to 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ் டெலிவரி ஆகும். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற துளி அளவில் பயமும் தயக்கம் தேவை கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் உங்கள் கைக்கு வந்து பக்காவாக அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் எங்களோட கால் ஆன்லேயே தான் இருக்கும். உங்கள் கைக்கு வந்து எல்லாமே பக்காவாக உங்களுக்கு தேவையான டெக் சப்போர்ட் எல்லாமே கொடுத்து உங்கள் சிஸ்டம் பக்காவாக எனக்கு யூஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா அதுக்குன்னே தனி டீம் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு அதான் வேலை. ஏன்னா ஒரு நாளைக்கு 100-150 பார்சல் போகும். மறுநாள் இதெல்லாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் போயிருச்சா வச்சுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் தனியாக ஒருத்தவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம ஷார்ட்ஸில் இதை எல்லாத்தையுமே நான் ஓட உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோஸ் போடுறேன். கஸ்டமரோட ஃபீட்பேக்கையுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எடிட்டிங்லாம் பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா கிடைக்கக்கூடிய டைமிங்கில் பிசி பில்டையோ கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஃபோனில் வீடியோ எடுத்தோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட்டு, பிரிண்டர், லேப்டாப், டெஸ்க்டாப் எதுவாக இருந்தாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸிங் வித் பெஸ்ட்டு சர்வீஸ் சப்போர்ட்டோட பண்ணி கொடுப்போம். பக்கா ப்ராடக்ட் நாலேஜோட தான் பொருளை வைப்போம். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.